ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல. மீஷோ கஸ்டமர் கிட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மீஷோவை பற்றின டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டெலிவரி பார்ட்னர்ஸ் நம்மளோட ஆர்டர்ஸை பிக் பண்ண வரல அப்படின்னா அப்புறம் டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு கிளியரான ஒரு ஆன்சரும் கிடைக்கும். இ-காமர்ஸை பொறுத்தளவு நம்ம ஆர்டர்ஸை எப்படி மார்ஜின் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் இதை ரன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய செல்லர் அக்கௌண்ட்டு. ரீசெண்டாக எனக்கு 50 ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. அந்த ஆர்டரை நான் எப்படி அக்செப்ட் பண்ணேன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். நம்மளுக்கு செல்லர் அக்கௌண்ட்டில் ஆர்டர்ஸ் வந்தாலே எப்பயுமே நம்மளுக்கு பெண்டிங்கில் தான் காட்டும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ரெடி டு ஷிப்பிங்கில் காட்டும். ஆர்டர்ஸில் தான் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிட்டோன்னா ரெடி டு ஷிப்பிங்க்கு மாறிடும். மீஷோவை பொறுத்தளவு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுக்கு ரெடி டு ஷிப்பில் மாறினதுக்கப்புறம் நம்ம லேபிள் ஒன்று டவுன்லோட் ஆகாது. டவுன்லோட் ஆனாலும் நம்மளுக்கு கஸ்டமர் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஆர்டர்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அக்செப்ட் கொடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 4 ஹார்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது ஆல்ரெடி கேன்சல்னு காட்டிடும். இல்லை ஆர்டர்ஸில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்லேயே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம ரிட்டர்ன்ஸ் வரதை இது மூலியமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இப்படி பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்வென்டரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்க ஆர்டர்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரைஸை லோ பண்ணி போட்டால் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக க்ரோத் ஆகும். அதுக்கு இன்வென்டரி ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வர்ற ஆர்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சிடுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா டெலிவரி பார்ட்னர்ஸ் அதை பிக் பண்ண அவங்க கொடுத்துருக்க டைமிங்கில் பிக் பண்ண மாட்றாங்க. அதனால நம்மளுக்கு மீஷோ சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸில் அந்த நம்மளோட செல்லர் அக்கௌண்ட் விழுந்துருது. அப்போ பார்த்திங்கன்னா பெனால்ட்டி மாதிரி நம்மள்ட்ட இருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுனாலே நம்மளோட செல்லர் அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் செல் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளோட செல்லர் அக்கௌண்ட்டுக்கு பிளாக் மார்க் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிக்கெட்ஸ் உடனே ரைஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணுறதா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சேஃபாக இருக்கும். நமக்கு பெனால்ட்டி போட மாட்டாங்க கஸ்டமர் சைட்லேருந்து. ஆர்டர்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி கரெக்டானதாக சூஸ் பண்ணணும். சரிங்களா? நமக்கு இந்த டைமில் என்ன ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா சர்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்லாக் அப்லோட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக கிடைக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பார்கோடு உள்ள பேக்கெட் யூஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அந்த ஆப்ஷன் ஹோம் பேஜ்லேயே இருக்கும். சரிங்களா? மீஷோ பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ப்ராடக்ட் கஸ்டமர்கிட்ட சேஃபாக போய் சேரும். டேமேஜ் இல்லாமல். சப்போர்ட்டில் அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த உள்ள ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி அதை நம்மளுக்கு தேவையானதை நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ண ஒரு 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிப்ளை வரும். மீஷோ சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. அது வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் என்ன இருக்கோ அது கிளியர் ஆயிரும். நம்ம பார்ட்னர் நேமு, சப் ஆர்டர் நம்பரு, அது ஆர்டர் நம்பர் முன்னாடி இருக்கும். ஆர்டர் நம்பரை அதில் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் ஆயிரும். நம்மளோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம். வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைம் ஜாபாக ஒர்க் பண்ண நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எப்படி நம்ம மார்ஜின் செட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் 200 ரூபானா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 50 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சா தான் நம்மளுக்கு டெலிவரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும். மீஷோ ஒரு ப்ரைஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா க்ரோத் ஆகும். ஆனால் நம்மளுக்கு லாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் செல் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே செல் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து நம்ம போட்டோம், பேக்கிங் போட்டு நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஆர்டர்ஸ் வந்து ரிட்டர்ன் வராமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான். ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மைனஸில் வந்து அக்கௌண்ட் வந்து மைனஸில் ஆயிரும். பார்த்திங்கன்னா, இப்போ ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா டபுள் சார்ஜ் வந்து போட்டு வாங்குவாங்க. இப்போ வாங்கினனால நம்மளுக்கு வந்து லாஸ் ஆக வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான வந்து வேறு நியூஸ் எதுவும் மீஷோலேருந்து எதுவும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.